பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர். வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. எங்கடா ஒருத்தன் சிக்கலேன்னு பார்த்தேன், வந்துட்டாப்ல பிரவீன் காந்தி. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஆரம்பிக்கலாங்களா? நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது. சாதி வேணான்னு இங்க பேசிருக்காப்ல. கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற கவுண்டன் பாளையங்கிற ஒரு நீங்களா எங்க இருந்தா வரீங்க? சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். என்னுடைய கொள்கை அது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்மளாம் ஒண்ணுங்க. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சூத்திரியன் யாரு? நீயே சொல்லு. சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. கழுத்துல ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. எந்த குறுப்பா இருக்கும்? டேய், பாரதத்தின் நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியாளர் நரேந்திர மோடி, வறுமை நீக்கி வளம் சேர்ப்பவர் நரேந்திர மோடி. அந்த குரூப் தான நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன். ஏய், வாயை முன் ஏந்து போட, ஏதாசியமா பேசிட்டு போற. அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. எல்லாரும் ஒண்ணு. நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. ஒரு டயலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாவே இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். விவசாயி நிலத்துல மட்டும் எதையும் சேரும் இல்ல, பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிறேன். அவரா எழுதல அது. அதுன்னு சொல்றேன். படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம். நான் தான் கூடாதுன்னு தானே சொல்றேன். படம் பார்த்துட்டு முதலா எதிர்ப்பேன். மியூசிக் ரஞ்சித் இவன்டா. ஆமாடா இவன்டா. எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ள ரஞ்சித். நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அந்த மாமா, அந்த அது வயசாயிடுச்சுல்ல. எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை, பிதுக்கவும் இல்லை. நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்கும். என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக மாட்ட மாட்டேன் தம்பி. அந்த பயம் இருக்குல்ல, போடா தலைவா. காவி பத்திரமா இருக்குல்ல. நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கிறீங்க, குப்பையில போடுங்க. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தான் வருது, கோப புண்டையா வருது. உங்களை பார்த்தாலே ஜோக்கர் புண்டை தான் நீங்களா. உங்க வியாபாரத்துக்கு நீங்க பொழைக்கிறதுக்கும் தயவுசெய்து ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர். எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கோம். பாடபுத்துல அடிச்சுட்டா போதுமா? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?